இந்த ஆரம்பிச்சிட்டோம்ல, இனி 2026 வரைக்கும் இந்த ஜோதி அணியாம காப்பாத்தி தமிழர்களை தூண்டி தமிழ் உணர்வை தூண்டி நல்லா குளிர் காஞ்சிப்போம். வேண்டாம் வேண்டாம் இந்தி வேண்டாம் மொழி வேண்டாம் மன்னிப்பு கேள் சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்டா டெபாசிட் கூட கிடைக்காதுன்னு தெரியாதா எங்களுக்கு? வெற்றி நமதே, கோட்டையும் நமதே. ஏதோ புதிய கல்விக் கொள்கையாமா, 3 மொழியை கத்துக்கணுமா, விட்டுடுவோமா, ஒத்துப்போமா, அதான் எதிர்த்து போட்டுக்கிட்டு இருக்கோம் போராட்டம். பின்ன இது எங்க தாத்தா காலத்துல இருந்தே இருக்கிற கொள்கையாச்சே. Government of India is open and ready. The kind of discussion we had with Tamil Nadu government in previous months. ஆனா எங்க ஆளுங்க வந்து சந்திச்சு ஒத்துக்கிட்டதா ஒன்றிய கல்வி அமைச்சர் சொல்றார். மன்னிக்கவும், சந்திச்சோம், இல்லைன்னு சொல்லல. நாங்க வந்து சந்திச்ச போது நீங்க ஏதோ பிஎம் ஸ்ரீன்னு சொன்னீங்க. அது ஏதோ எங்க ஊர் நடிகை வானஸ்ரீ, ராஜஸ்ரீ, தேவிஸ்ரீ, பானுஸ்ரீ போல யாரோ பிஎம் ஸ்ரீ நடத்துற ஸ்கூலை எங்களுக்கு கொடுக்க போறீங்கன்னு நினைச்சிட்டோம். அதை வாங்கி அப்படியே சூரிய ஷைன் போல தமிழ் பேசுனா அபராதம் போடுற, இந்தி தமிழ் இங்கிலீஷ் மொழி கற்றுக் கொடுக்குற பள்ளியா நடத்தலான்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். நீங்கள் தான் எங்களை ஏமாத்திட்டீங்க. பிஎம் ஸ்ரீனா ஒரு திட்டம்னு சொல்லவே இல்லை. எல்லா பள்ளிகளிலும் 3 மொழி வந்துட்டா நாங்கள்லாம் என்ன செய்கிறது? எங்கள் ஸ்கூலை இழுத்து மூடிட்டு போகணுமா? அப்புறம் ஏதோ பேப்பரை நீட்டி கையெழுத்து போட சொன்னீங்க. அது புரிந்துணர்வு ஒப்பந்தம்னு புரியாமல் நாங்களும் போட்டுட்டோம் கையெழுத்தை. ஆகவே அது புரிந்துணர்வு ஒப்பந்தமே இல்லை, புரியாதுணர்வு ஒப்பந்தம். They are dishonest, my dear friends. They are dishonest. They are not committed to Tamil Nadu students. They are ruining the future of Tamil Nadu students. Their only job is to raise language passion. They are doing politics. They are doing mischief. This is unfortunate in the federal state. மாணவர்கள் கல்வியில் அரசியல் செய்வதான்னு கேட்குறீங்க. அரசியல்வாதிங்க அரசியல் செய்யாமல் பிறகு அவியலா செய்வாங்க? அப்புறம் இந்த யூட்டன் நாங்கள் அடிக்காத யூட்டனா? எமர்ஜென்சியை எதிர்த்துட்டு அப்புறம் வருக தருகன்னு நாங்கள் அடித்த பல்ட்டி இருக்கு, அந்த வழியில் வந்தவங்க நாங்கள். அந்த காலத்திலேயே மீத்தேன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடங்கி எவ்வளோ அடிச்சிருக்கோம். செல்லமாக பல்ட்டி அரசுன்னு கூட பேர் வாங்கிட்டோம். இது தெரியாமல் நீங்கள்லாம் எப்படி தான் மத்தியில் ஆட்சியில் இருக்கீங்களோ? இந்தா இப்போ கூட இந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறோம், இந்தியை அல்ல, இந்தி மக்களை அல்லன்னு எவ்வளோ தெளிவாக அடிச்சிருக்கோம். எங்கள் பகை குட்டியோடு தான், தாயோடு இல்லை என்பதை நல்லா புரிஞ்சுக்குங்க. எங்கள் கொள்கையை தெளிவாக சொல்கிறோம், கேட்டுக்குங்க. நாங்கள் எங்கள் ஸ்கூலில் 3 மொழி திட்டப்படி இந்தி கற்றுக் கொடுப்போம். ஆனால் எங்கள் அரசு நடத்துகிற பள்ளியில் கற்றுத்தர மாட்டோம். வேணும்னா உருது கற்றுக்குங்க, அது செக்குலரிசம். அதுக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்சு தருவோம். அப்புறம் யார் அந்த சூப்பர் சிஎம் அப்படின்னு கேட்குறீங்க. பல பேர் இருக்காங்க, யாருன்னு சொல்றது? நீங்க யாரை கேட்குறீங்கன்னு தெளிவாக குறிப்பாக கேளுங்க, சொல்றோம். அதை விட்டுட்டு குத்து மதிப்பா பேசுறது அமைச்சருக்கு அழகில்லை. ஆனா கொடியை பிடிச்சிட்டு மத்திய மந்திரி படத்துக்கு செருப்பால் அடிக்கிற தமிழ்குமார் எனக்கு ஒன்று மட்டும் புரியல. அவங்க சொந்தக்காரங்க நடத்துகிற சிபிஎஸ்இ ஸ்கூலில் ஹிந்தி கற்றுக் கொடுக்கறதுக்கு காரணம் மத்திய அரசு கல்வி கொள்கை தான்னு சொல்கிறாங்க. அப்படி மத்திய அரசு கொள்கையை ஏற்றுக்கிட்டு ஹிந்தி கற்றுக் கொடுக்கும் அவங்க அதே மத்திய அரசின் கொள்கையை ஏன் தமிழக அரசு பள்ளிகளுக்கு மட்டும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க? அது மட்டும் அங்கே பாரு, பாராளுமன்றத்துக்குள்ளே சண்டையை போட்டுட்டு வெளியே வந்து எப்படி கை குலுக்கி நட்பாக இருக்காங்கன்னு. நமக்கு எதுக்கு அதெல்லாம்? வா போய் நாம் சண்டை செய்வோம். இந்தி ஒழிக, ஒன்றிய அரசு ஒழிக.